நமசிவாய. கிட்டத்தட்ட ஒரு 10, 15 நிமிஷம் பதிவு பண்ணிட்டேன். பதிவு பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தான்னா, கேமரா வந்து ஓப்பனா வச்சிருக்கு. அது ஸ்விட்ச் ஆன் பண்ணாம இருந்திருக்கு. ஸோ, அதனால அது ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா நெறைய விஷயங்கள் சொன்னேன். அடுத்தது இந்த தடவ சொல்லப் போறது எந்த மாதிரியான விஷயமா வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ, இப்போ இந்த குரு பெயர்ச்சிங்கிறது மே 1ஆம் தேதி வரப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த முறை வந்து ரிஷபத்தில் மாறுகிறார் குரு. இந்த குருவுடைய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த ஒரு வருடத்தை பொறுத்தவரைக்கும் சரி, குருவுடைய தன்மையாகட்டும், சனியுடைய தன்மையாகட்டும் அல்லது குரோதி வருடமாகட்டும், அதேபோல வந்து பார்த்தோம்னா ராகு கேது அப்படின்ற மாதிரியான விஷயம். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம்னா பெரிய அளவுல நமக்கு வந்து ஒரு அப்ரிஷியேட்டிங்கா இல்ல. அதாவது இப்ப நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடிய தன்மையா இந்த இந்த இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்ல. இத நான் ஏற்கனவே வந்து இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் சொல்லியிருந்தேன். ஸோ, அதனால வேண்டாத விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய உலகளாவிய லெவல்ல அது வருஷா வருஷமே நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வருஷம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாவே கிளைமேட்ல இருந்து எல்லா விஷயமுமே நம்ம அந்த மாதிரியாக நாம் வந்து ப்ரீவியஸா இருந்த ஒரு 1 இயரை விட இந்த 1 இயர் மோசமா இருக்கு. நம்ம வந்து இந்த கோவிட்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சரி கோவிடே தேவையில்ல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பலர் மனதிற்குள்ள. அதாவது கோவிட் தேவையில்லைன்னா அந்த வியாதி தேவையில்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த பீரியட்ல இருந்த சூழ்நிலைகள் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தேவையில்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பலருக்கு இருந்திருக்கும். அது மாதிரியான விஷயம் அல்லது அந்த டைம்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே தேவையில்ல. இப்போ இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலை அதை விட மோசமாக இருக்கிறது. டாக்ஸ் மற்ற எல்லா விஷயங்களுமே அப்படி தேவையில்லை மோசமாக இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக வருஷமே நமக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு. அது மாதிரியாக இந்த ஒரு வருடம் வந்து நமக்கு கண்டிப்பான முறையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே தான் நடக்கும். வேண்டாத விஷயங்கள் தங்கம் விலை ஏற்றம் நடக்கும் அப்படின்னு நான் வந்து இப்போ 3 மாதம் 4 மாதம் முன்னாலே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரியாக வந்து கண்ணாபின்னான்னு போயிட்டு இருக்கு. இன்னும் அதிகமாக போகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ, அதனால யாராவது வாங்குறதுனா இப்போ கூட இட் இஸ் நாட் டூ லேட் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கலாமே. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ராசி பலனை அவன் எப்படி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தா ராசிக்கும் லக்னத்துக்கும் உங்களுடைய ராசிக்கு என்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. உங்க லக்னத்துக்கு என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ, இந்த ராசி லக்னம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து பார்த்தோம்னா இப்போ எடுத்தோடனே வந்து பொது பரிகார முறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து சொல்ல போயிடும். அந்த பொது பரிகார முறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாருமே வந்து செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. பெருமளவிலே நம்மளுடைய ஒரு கஷ்டங்களை குறைக்கக்கூடிய முறை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துடலாம். ஸோ, அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்துட்டு வருவதும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு ஏதாவது அந்த மாதிரி சொல்லி இருந்தால் எல்லாருக்கும் அந்த மாதிரியான விஷயமா சொல்ல, ஒரு சிலருக்கு கண்டிப்பாக செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். ஸோ, அதுக்கு ஏதாவது சொல்லியிருந்தால் அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சேர்த்து பண்ணுவது உங்களுடைய குடும்பத்தார்கள் யாராவது இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இருந்தால் அவங்களோட விஷயத்துக்கும் சேர்த்து செய்யறது அப்படிங்கிறது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். சரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வருடத்தில் என்ன நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோம்னா, நல்ல விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆன்மீக நாட்டம் மக்களிடையே அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பான முறையிலே சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டிலும் அது மாதிரியான ஒரு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ, அந்த விஷயம் வந்து நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். எப்பொழுதெல்லாம் ஒரு ஊரிலோ அல்லது ஒரு நாட்டிலோ ஆன்மீக நாட்டம் மக்களுக்கு அதிகப்படுவதாக இருக்கிறதோ, அது வந்து கிறிஸ்டியனாக இருக்கட்டும், ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் அல்லது இந்துஸோ யாராக இருந்தாலும் ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெய்வ நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயம், சாத்வீக நாட்டம் அப்படின்ற விஷயம் அதிகமாக இருக்க ஒரு அமைதி தவழும் அப்படின்ற மாதிரி அமைதியாக இருக்கும். அதே மாதிரி மக்கள் சுபிட்சமாக இருப்பார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா தான் சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ, அந்த ஒரு விஷயத்தை நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ, மெயினாக இப்போ இந்த ஒரு பரிகார முறை அப்படின்ற மாதிரியான விஷயம், வழிபாட்டு முறை அப்படின்ற விஷயத்தை வந்து குரு பயிற்சியில் எல்லா ராசி லக்னத்தினருமே வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கோயில்களுக்கு அடிக்கடி செல்வது அப்படிங்கிறது. கோவில்கள் வந்து குருவை குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம். கோபுரங்கள் குருவை குறிக்கக்கூடியது அப்படின்னு, ஜபமாலைகள் குருவை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா மந்திரங்கள் வந்து குருவை குறிக்கக்கூடியது. ஸோ, எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம மந்திரங்கள் சொல்கிறோம், ஜபமாலையை வைத்து மந்திரம் சொல்கிறோம். அதே போல் வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம வந்து அந்த ஜபமாலை நம்ம வந்து சொல்லக்கூடிய மந்திரத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஜபமாலை நம்ம அணிந்து கொள்ளக்கூடாது. இது ஒரு விஷயமா சொல்கிறேன், அது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ, அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா எவ்வளவுக்கு எவ்வளோ கோயில்களுக்கு போகிறோம், எவ்வளவுக்கு எவ்வளோ அந்த கோயிலே போய் எவ்வளோ அமைதியாக நாம் வந்து கோபுரத்தை தரிசித்து வருகிறோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்து நம்ம வந்து கோபுரத்தை வேற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் கோபுரத்தை வந்து கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லி வச்ச மாதிரி அந்த விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து அதிகப்படியாக ஒவ்வொருவருக்குமே நல்ல ஒரு பலனை தரக்கூடிய விஷயமாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா ஏழை குழந்தைகளுக்கு டியூஷன் கல்வி அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா, அல்லது அவங்களுடைய கல்வி சார்ந்த உடைகளுக்கு அல்லது வந்து அந்த எழுது பொருட்கள் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதும் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் காண செய்யலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு யாராவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் கொடுக்குறது அல்லது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது பிரெட்டு பால் பிஸ்கெட்ஸ் இந்த மாதிரியான விஷயம் ஜிஹெச்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது எல்லாமே வந்து நல்ல ஒரு பலனை குருவினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அது வந்து பர்டிகுலராக அதுக்கு நாள் கிழமைன்னு பார்க்க தேவையில்லை அப்படின்னு பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமையில் செய்கிறது வந்து இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அல்லது எந்த ஒரு நாள்லையுமே வந்து சுக்கிர ஓரையிலோ குரு ஓரையிலோ செஞ்சுருவாங்க. இதுவும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது நமக்கு வந்து ஈஸி. ஏன்னா நம்ம வந்து உதவி செய்கிறது நம்ம நாள் பார்த்து செய்யணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் அதுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த உதவி தேவைப்படாமல் போய்விடலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா டூ லேட் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்துடணும்னு வச்சுக்கோங்க. அதே போல் ஏதாவது ஒரு மந்திரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த மந்திரம் வந்து தொடர்ந்து நீங்கள் சொல்லி வாருங்கள். அது வந்து நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு இஷ்ட மந்திரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான் பலமுறை. ஸோ, அந்த மாதிரியான ஏதோ ஒரு மந்திரத்தை வைத்துக்கொண்டு அந்த ஒரு மந்திரத்திலேயே கவனம் செலுத்தி வாருங்கள். பீஜங்கள் கலந்த மந்திரமாக இருக்கட்டும்,
அந்த மாதிரியான மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு குருவாக யாரையாவது நினச்சிங்கன்னா அந்த மாதிரியான குருவாக நினைத்து அவர்களிடம் வந்து மனதார வேண்டியோ அல்லது அவர்கிட்ட டைரெக்டாக போயிட்டு ஏதாவது ஒரு உபதேசம் வாங்கியோ அது மாதிரியான விஷயமாக செய்யலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா ஏன்னா இது வந்து இந்த ஒரு வருடம் இல்லாமல் எந்த ஒரு வருடமுமே வந்து குரு பயிற்சி அப்படின்ற விஷயத்தை பொறுத்தவே பார்த்தோம்னா மாதா பிதா குரு தெய்வம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குரு அப்படிங்கிறது வந்து தெய்வத்திற்கு முன்னால் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும். நம்ம வந்து நமக்கு யார் வந்து கற்றுக் கொடுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ அப்போ அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது வந்து இறைவனை நம்ம சிவனையே நம்ம வந்து குருவாக நினைத்து நீங்கள் வந்து மனதார இது பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இது தட்சிணை மாதிரி ஏதாவது ஒரு ரூபாயாவது மஞ்சள் துணியில் முடி வச்சுட்டு இதை வந்து நீங்கள் எனக்கு குரு தட்சிணையாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த மந்திரங்களை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான மந்திரங்களை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஓம் தாராய நமக மந்திரம் சொல்லலாம். ஓம் தாராய நமக மந்திரத்துக்கு எந்த ஒரு குரு இதுவும் வேணாம், உபதேசமோ எதுவும் தேவையில்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தீட்சைங்கிற விஷயத்துக்குள்ள நான் போகலை, நான் உபதேசம் அப்படின்ற உபாசனை அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்கிறேன், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அது மாதிரியாக தாராதேவி அப்படின்றது வந்து நான் குருவுடைய மனைவியாக இருக்கக்கூடிய தாராதேவியை சொல்லவில்லை. தசமகாவிதியிலே காளி ரூபமாக இருக்கக்கூடிய தாராதேவியை சொல்கிறேன். அது தாராதேவியோடைய வழிபாடு அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து பார்த்தோம்னா நார்த்தில் வடநாட்டவர்கள் அதிகமாக செஞ்சுட்டு வராங்க. அதே மாதிரி புத்திசமில் வந்து கிரீன் தாரா, ஒயிட் தாரா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு ஃபேன்சியாக இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க. அதெல்லாம் விட தாராவுடைய இயல்பு என்ன அப்படின்ற மாதிரியான விஷயம் நம்ம தசமகாவிதியைக்குள்ளே போனால் தான் தெரியும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த தாராதேவி ஒரு தாயானவள். அவளை அடைந்து விட்டோம், சரணாகதி அடைந்து விட்டோம் என்றால் நம்மை தாய் போல் நம்ம குழந்தைய மாதிரி நம்மளை வந்து மடியில் வச்சுட்டு கொஞ்சம் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறது வச்சுக்கோங்களேன். தாராதேவியை பொறுத்த வரைக்கும் ஓம் தாராயணம் ஓம் தாராயணம் ஓம் தாராயணம் என்று எந்த ஒரு கோயிலில் உட்காந்து கூட நீங்கள் வந்து அவளை தியானித்து அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி வருவது மிகப்பெரிய ஒரு காபந்தாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். குருவுக்கு உண்டான மெயின் கடவுள் தாராதேவி தான். ஸோ அப்போ அந்த தாராதேவி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து வாருங்கள். யாராவது வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போக முடிஞ்சுன்னா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரது நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய குருமார்களை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லா ராசிக்கும் லக்னத்தில் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னதை இன்னொரு ரிப்பீட் பண்ணுறேன். இதில் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 50 to 70% மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கிறதோ, உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குருவுடைய பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, அவரோட அஷ்டவர்க்கத்தில் என்ன பரல் வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயம், என்ன பாயிண்ட் வாங்கியிருக்காரு அப்படின்ற விஷயம், இது எல்லாத்தையும் பார்த்தா தான் நம்மளால் அக்யூரேட்டாக நீங்கள் வந்து சில விஷயங்கள் செய்யலாமா கூடாதா, இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை செய்ய முடியாது. அது நான் மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே அப்படி தான். ஸோ அந்த மாதிரியான விஷயமாக நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்வது. அஷ்டவர்க்கம் எவ்வளோ பேர் பார்த்து அந்த மாதிரியான விஷயமா இப்போ சொல்கிறாங்க அப்படின்றது தெரியலை. அது மாதிரி சொல்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு அக்யூரேட்டாக என்ன மாதிரியான ஒரு பலன்கள்லாம் நடக்கும், எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் அப்படின்ற விஷயத்தை சொல்லிவிடுவார்கள். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள். பெரிய ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் எல்லோருமே எல்லா ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லா இருக்குது, டாப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் பண ரீதியாக நமக்கு டாப்பாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு ஒரு சில ராசிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் நீங்கள் வந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸ் அப்படிங்கிறது அந்த பணத்தை நம்ம தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லவா? ஸோ அது மாதிரி தக்க வைத்துக் கொள்வது அப்படின்றது பார்த்தோம்னா சில ராசிகளுக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசிப்பது, உங்களுடைய வீட்டு பெரியவங்களை கலந்து ஆலோசிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ மேஷ ராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு பார்த்துடலாம். மேஷராசி அப்படின்றது ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருடம் பணத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா அதிகப்படியாக பார்த்து ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரியான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியாக நம்ம மேஷராசியை கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதே நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வருடம் நீங்கள் வந்து அதிகமான எஃபர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒரு சாதாரண எஃபர்ட் இல்லாமல் அதிகப்படியான எஃபர்ட்ஸ் வந்து மேஷராசினர் போடுவாங்க. அந்த அதிகப்படியான எஃபர்ட்ஸ் போடுறதுனாலே அவர்களுக்கு பலன் வந்து ஒரு பலனுக்கு வந்து டபுள் பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். குடும்பத்தில் குதூகலம் இருக்கும், உங்களுடைய வாக்கில் இனிமை சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயம், ஒரு தெய்வீக வாக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்லக்கூடியது வந்து ரொம்ப தீர்க்கமாக பேசுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். அதே சமயத்தில் மேஷராசினரை பொறுத்த வரைக்கும் ஓவர் ஸ்பெண்டிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், விரைய செலவுகள் செய்வீர்கள் இந்த ஒரு மாதம், இந்த ஒரு வருடம், இந்த 2024 குரு பயிற்சி கிட்டத்தட்ட 2025 மிட் ஆஃப் 2025 வரைக்கும் அதிகப்படியான விரைய செலவுகள் செய்வீர்கள். அந்த விரைய செலவுகள் செய்வதனால் உங்களுடைய மனமும் உடலும் உங்களுடைய பணபலமும் குறையக்கூடும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மேஷராசினர் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வந்து வேற எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு தேவையில்லை. நான் சொன்ன மாதிரியான பரிகாரங்களை செய்து வந்தால் போதுமானது. ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேர் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஜென்ம குரு ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் வந்து எந்த ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டுமே நம்ம வந்து சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்மகுரு ஆகாது அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்ல முடியாது. காரணம் வந்து பார்த்தோம்னா இந்த ஜென்மகுரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ராமருக்கு சொல்லுவாங்க, ராமருக்கு வந்து ஜென்மகுருவாக இருந்தது, அதனால தான் அவருக்கு வந்து வனவாசம் போனார் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் அப்படி கிடையாது. ராமர் வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் சனி திசை நடந்து கொண்டிருந்தது, அதனால தான் ராமருக்கு வந்து வனவாசம் தொடர்ந்து அவருக்கு சீதையை எடுத்துக்கொண்டு போனது, அந்த மாதிரியான பல்வேறு விதமான கஷ்டங்கள் அவருக்கு வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ இந்த ஜென்மகுரு என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசினியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது, ஒரு நாலேஜ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்திற்குமே ஒரு கான்ஷியஸ்னஸ், அந்த தீர்க்கமான ஒரு
இன்ட்யூஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து ரிஷபராசினருக்கு கண்டிப்பான ஒரு முறையிலேயே நம்ம வந்து சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தோம்னா மனதில் வந்து ஒரு சாத்வீகமான எண்ணங்கள் அதிகப்படுத்தக்கூடிய, யாராவது ரொம்ப இறைச்சலாகவே இருக்கக்கூடியவர்கள், வாயிலையும் சரி அதே மாதிரி மனசுலையும் இறைச்சலாகவே இருந்துகிட்டு இருக்கு, மண்டையில எப்பவும் வந்து இறைச்சலாகவே இருக்கு, கத்திக்கிட்டே இருக்காங்கன்றவங்க எல்லாம் கொஞ்சம் சாத்விக்க பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதிகப்படியான ஒரு ஆன்மீக நாட்டம் இவர்களுக்கு அதிக எடுக்கக்கூடிய அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். முக்கிய முடிவுகள் எடுக்கும்பொழுது மட்டும் இந்த ஒரு வருடத்திலே ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் வந்து யோசித்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து உணவு பழக்க வழக்கத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரிஷபராசினர். ஹெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பர்டிகுலராக வந்து ஸ்டொமக் ரிலேட்டட், லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸு, அதிகப்படியாக குண்டடிப்பீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா, கொஞ்சம் ஆல்ரெடி வந்து உடம்பு குண்டாயிட்டு இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் குண்டடிப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறது. அதே போல் வந்து ஏதாவது வந்து அன்னெசசரிலி நம்ம வந்து தெரியாமையோ ஏதாவது ஒரு விஷயத்தை யாராவது ஏதாவது செஞ்சுட்டாங்க, அதுக்காக அவங்களை ஏதோ பேசுகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக பேசி பிறருடைய மனதை வந்து ஒரு மிக அதிகமாக காயப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையாகவும் இந்த ஒரு ஆண்டு உங்களுக்கு முக்கியமான ஒரு நபரை மிகப்பெரிய ஒரு காயத்தில் உண்டாக்குவீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் ரிஷபராசினருக்கு இருக்குது. அது உங்களுக்கு ஒரு பெரிய லாஸை கொடுக்கக்கூடியது ஒரு ரிலேஷன்ஷிப்பில். அதனால் அந்த ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பொதுவாக இது நாள் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆத்திரத்தில் பேசி கொண்டிருக்கிறார்கள் சில பேர் அப்படின்ற மாதிரியான ரிஷபராசினரை சொல்கிறேன். அப்படின்னு இருக்கிறதுங்கிறது இல்லாமல் நீங்கள் சாதாரணமாக பேசுகிறதே ரொம்ப குத்தி காட்டுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னு அப்படின்ற மாதிரி நீங்களா சொல்லாமல் சாதாரணமாக சொல்கிறதே அடுத்தவர்களை காயப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். இன்டென்ஷனலாக நீங்கள் செய்யாமல் நீங்கள் செய்யக்கூடியதை அவர்களுக்கு அந்த மாதிரியான விஷயமாக ஏற்படக்கூடியதாக இந்த ஒரு வருடம் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பொதுவாக இந்த ஒரு வருடம் உங்களுடைய பேச்சுகளில் அதிகப்படியாக ஒரு சாத்விக் நேச்சர் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும், காம் நேச்சர் அப்படின்றது இருக்கும். அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக்கி கொள்ள முயற்சி பண்ணுங்க. மிதுன ராசினரை பொறுத்த வரைக்கும் வந்து வீண் விரயம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து கண்டிப்பாகவே சொல்லலாம். இதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சுப விரயம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. விரயம் அப்படின்றது கண்ணா பின்னானே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. அதை சுப விரயம் ஆக்கிக் கொள்வது எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, அடுத்தவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு தான தர்மங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் செய்வது, வேண்டியவங்களுக்கு கல்யாணத்துக்கு செலவுக்கு ஏதாவது ஒரு பைசா கொடுக்கறது, குழந்தைகள் ஏதாவது செலவுக்கு பைசா, இந்த மாதிரியான விஷயங்கள்னால அதை வந்து நம்ம வந்து சுபமாக மாற்றிக்கலாம். வேண்டாத ஒரு விஷயத்தில் விரையாகாமல் இந்த ஒரு விஷயத்தை தடுக்கக்கூடியதுக்கு பெரும்பாலான ஒரு முயற்சியாக இந்த ஒரு பரிகாரம் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மெடிடேஷன், யோகா, மந்திர ஜபம் இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுமே இந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து சொல்லணும். மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு வேறு எதுவும் உடல்நிலை கோளாறு அப்படின்ற மாதிரியான விஷயமாக வராமல் தடுக்கும். மிதுன ராசினை பொறுத்த வரைக்கும் அது வந்து கண்டிப்பாகவே அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை அல்லது நான் சொல்கிற மாதிரி சுக்கரவரையிலோ குருவரையிலோ செஞ்சுட்டு வருதுங்கிறது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் சார்ந்தோ அல்லது வந்து வேலையில் வந்து கொஞ்சம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு நஷ்டம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வரலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வயதிற்கு மூத்தவர்களிடம் அல்லது வந்து தந்தையிடம் சண்டை சச்சரவுகள் இந்த ஒரு இடத்துல ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் நடக்கும்னா இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அது மாதிரியான விஷயமா பார்த்து செஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பண விஷயங்களில் பிறருடைய பணமாகட்டும் உங்களுடைய பணமாகட்டும் எதுவாக இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணும்போது கவனம் தேவை. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிதுனராசினை பொறுத்த வரைக்கும். கடகராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த், வெல்த் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த சனி தன்னால் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை வந்து எல்லாமே மாற்றக்கூடியதாக இந்த ஒரு வருடம் வந்து குரு பயிற்சி அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சடன் லக் அப்படின்றது வந்து கண்டிப்பான முறையில் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் வரும். சொத்து சேர்க்கக்கூடியதுன்னா நீங்களாக வந்து வாங்குறது அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கும்ல, அந்த ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது உங்களுக்கு முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது அதெல்லாம் இந்த ஒரு வருஷம் வந்து வருவதற்குண்டான ஒரு அதிகப்படியான ஒரு ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எல்லோரிடமுமே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், உறவு அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கணவராகட்டும், மனைவியாகட்டும், குழந்தைகளாகட்டும், வேறு யாராக இருக்கட்டுமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியையும் அவர்களிடம் யாரிடமுமே கொஞ்சம் ஹம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு முயற்சியும் வந்து கண்டிப்பாக கடகராசினர் செய்ய வேண்டும். காரணம் இந்த ஒரு வருடம் வந்து அகங்காரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நமக்கு தெரியாமையே அடுத்தவங்களை வந்து நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லாம், நான் தான் வசதி அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக கடகராசினருக்கு இந்த ஒரு வருடம் வந்து ஏற்படக்கூடிய அந்த எண்ண அலைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த விஷயத்திலே ஜாக்கிரதையாக கவனமாக இருங்கள். அல்லது வந்து உறவுகளை இழக்க வேண்டியக்கூடிய ஒரு சூழ்நிலையாக, அதாவது தற்காலிகமாகவாவது இழக்க வேண்டியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே போல் கடகராசினருக்கு முக்கியமான ஒரு அட்வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஆனால் 2 விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது, ஒன்று வந்து பணம், இன்னொன்று ஹெல்த். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, பணத்தை வந்து சேவ் பண்ணி வைக்கிறோன்னு,
அது மாதிரி ஹெல்த்தோடைய ஒரு எனர்ஜி லெவல்ஸையும் சரி, ஹெல்த்தில் வந்து நம்ம வந்து எவ்வளோ எவ்வளோ கவனம் செலுத்த முடியுமோ அதை இந்த ஒரு வருடம் கண்டிப்பான முறையில் செலுத்தி விடுங்கள். அடுத்த வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த 2025 அந்த மிடில் டைம்லலாம் வந்து அதற்குண்டான தேவை நீங்கள் இந்த வருஷம் செஞ்சிருக்கலாமேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கிறது. அதனால் கடகராசினா அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருங்க. பணம்லாம் வரும், பட் அதை வந்து சேவிங்ஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்ததாக சிம்மராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது தசமகுருன்னு சொல்லுவோம். அப்போ அந்த தசமகுரு அப்படின்னு சொல்லும்போது 10ல் குரு இருந்தால் நல்லதா அப்படின்னா 10ல் குரு இருந்ததுன்னா குரு வந்து எங்கே இருந்தாலுமே நல்லது தான். ஒவ்வொரு இடத்துல குரு இருந்ததுனாலுமே அது ஒவ்வொரு விதமான நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் வரும். ஏன்னா அவர் பரிபூர்ண சுபகிரகம் என்று சொல்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஈவன் வந்து பார்த்தோம்னா மாரகஸ்தானாதிபதியாக நம்ம வந்து குருவை நம்ம எடுத்துக்கொண்டால் கூட அவர் 3ஆம் இடத்தில் மாரகாதிபதியாக ஆகிறார். ஆனால் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது மாரகாதிபதியாக ஆனால் கூட அவரோட சொந்த வீட்டிலேயே இருந்தால் அவருக்கு வந்து பெரிய அளவில் அவர் வந்து ஒரு கெட்ட விஷயம் செய்ய மாட்டார். அதாவது கெடுபலன்களை கொடுக்க மாட்டார் அப்படின்ற விஷயத்த சொல்லலாம். ஸோ இப்போ இந்த தசமகுரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து சிம்மத்திற்கு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வந்து பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சோஷியல் லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அதே டைமில் வந்து பார்த்தோம்னா கழுத்துக்கு மேலே கத்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக யாராவது மூலமாக அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்களை டிஃபேம் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுடைய புகழை கெடுப்பதற்கு, ஏதாவது ஒரு ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறதுக்கு, அது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வரதுக்கு உண்டான சான்சஸ் அதிகமாக இருக்கிறது. அல்லது பிஸ்னஸில் வந்து நாம் செய்யக்கூடியது ஏதாவது ஒரு விஷயமாக செய்து அது வேறு ஏதாவது ஒரு விஷயமாக நமக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு, நல்ல ஒரு உச்சத்தில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மறைமுக நபர்களால் நமக்கு வேறு ஏதாவது ஒரு தொல்லைகள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் அந்த ஒரு விஷயத்தில் சிம்மராசினர் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது. அதனால் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா டூ மச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன் சோஷியல் மீடியா. ஏன்னா இப்போதைக்கு நம்ம வந்து வெளி உலகத்தை பார்க்குறதே வந்து இந்த மாதிரியான ஒரு சோஷியல் மீடியா மூலமாக தான். ஸோ அந்த டூ மச் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன் சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சிக்கோங்க. இந்த கண்ணாபின்னான்னு கமெண்ட் போடுறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடில் இருக்கக்கூடிய சிம்மராசினரெல்லாம் அதை அடக்கிக்கலைன்னா நம்ம வந்து தேவையில்லாத அடுத்தவர்களால் நாம் அடக்கப்படுவோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கிறது. அந்த விஷயங்களும் கவனம் செலுத்துங்கள். பொதுவாக இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்திட்டீங்கன்னா பண ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான விஷயமா இருந்தாலும் சரி, கெரியர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையும் வந்து மிகப்பெரிய ஒரு நிலையை இந்த ஒரு வருடம் கண்டிப்பாகவே நம்ம வந்து எட்டுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் தடுத்துக் கொள்வதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நான் சொல்கிற மாதிரி சோஷியல் மீடியா இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. அடுத்ததாக வந்து வேண்டாத பேட் கம்பெனி, அதாவது வேண்டாத ஆள், இவங்க உடலாம் சேர்ந்து நமக்கு வந்து பிரயோஜனம் இல்லை, டைம் வேஸ்ட்டு, அது இல்லைன்னா நமக்கு நம்மளுடைய ஒரு எண்ணத்திற்கு இழுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருந்தால் அந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பான முறையிலே தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. கன்னிராசினர் வந்து சூப்பராக இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்த ஒரு விஷயமாவே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். எடுத்த உடனே சொல்லலாம். இந்த ஒரு இடத்தில் எவ்வளவுக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்க்கு போக முடியுமோ போயிட்டு வாங்க. குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருது கன்னிராசினருக்கு ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். பண ரீதியான விஷயமாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா லக் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், ஆசைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாகவே சொல்லலாம். ப்ரொஃபஷனலையும் சரி, கெரியர்லையும் சரி, பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி எது எடுத்தாலுமே அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த குலதெய்வத்தை விட்டு விடாதீர்கள். குலதெய்வத்தை அடிக்கடி நீங்கள் இந்த ஒரு வருடத்தில் பார்த்து வர உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு வருஷம் வந்து நாம் வீட்டுக்குள்ள இல்லாமல் வெளியிலேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும் போல மாதிரியான ஒரு எண்ணம் கூட அதிகப்படியான ஒரு கன்னிராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடும். ஸோ அவர்கள் எல்லாமே வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அது ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் பர்டிகுலர் ஃபேமிலியில் இந்த ஒரு வருடம் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது, அல்லது பிற்காலத்திலே வரக்கூடிய கூடிய சீக்கிரமே அதற்குண்டான ஒரு வருத்தம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பல கன்னிராசினருக்கு ஏற்படக்கூடும். ஸோ அதனால் அது ஒரே ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் கான்ஷியஸாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. அந்த ஜாக்பாட் யோகம் அப்படின்ற மாதிரியான இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு லக் அப்படி என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே வந்து கன்னிராசினருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். உடல்நிலையிலும் எந்த ஒரு ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். துளாராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு சூஷ்ம ரூபமாக ஏதாவது ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரியான ஒரு கடவுளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அந்த ஒரு கனெக்ஷன் அருள் அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் பிளெஸிங்ஸ் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கூடாது. ஒரு கனெக்ஷன் வித் ஒரு ஹையர் லெவல் டைட்டி அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து இந்த ஒரு வருடம் வந்து கண்டிப்பான முறையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அஷ்டம குருன்னு சொல்லுவோம். அஷ்டம குருவாக இருந்தாலும் எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவு அதிகப்படியாக வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து லக் வரும், எதிர்பாராத இடத்துல இருந்து சொத்து வரும் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதுவுமே வராதுன்ற மாதிரியான விஷயமும் சொல்லலாம். ஸோ எதிர்பார்த்து வைத்திருக்கக்கூடிய விஷயங்களில் ஏமாற்றமும் எதிர்பாராத விஷயங்களும் இந்த ஒரு வருடத்திலே நடக்கக்கூடும். கடவுளுடைய ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்ற விஷயத்தில் ஒரு குருமார்களுடன் இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷன் லெவல்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கண்டிப்பாக வந்து துளாராசினருக்கு
இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய இஷ்ட தெய்வம் எது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இஷ்ட தெய்வத்தை வந்து கண்டிப்பான முறையில், அதாவது இஷ்ட தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டுன்னு அப்படின்னு இஷ்ட தெய்வம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு நம்ம வந்து வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ற சொல்லலாம். ஜாதகப்படி இவர்களுக்கு இதுதான் இஷ்ட தெய்வம் அப்படின்னு இருக்கு. அந்த இஷ்ட தெய்வத்தை வணங்கி வருவது அப்படின்றது ஒரு பலன். இந்த இரண்டுமே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜாதகத்தில் இருக்கிற இஷ்ட தெய்வத்தை தான் கும்பிடணும் அப்படின்ற மாதிரியான அவசியம் கிடையாது. ஆனால் அது வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஜாதகப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இஷ்ட தெய்வம் எது, நம்மளுடைய பலன தெய்வம் எது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஸோ அது பலன் கொடுக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தெரிந்து கொண்டு அந்த ஒரு தெய்வத்தை நம்ம வந்து அந்த கனெக்டிவிட்டி ஏற்படணும். நான் வந்து இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு யாராவது போய் ஜாதகம் பார்க்குறாங்க, என்னுடைய பலன தெய்வம் எது, என்னுடைய இஷ்ட தெய்வம் எதுன்னு கேட்குறாங்க. அவங்க கேட்கும்போது ஏதாவது ஒரு தெய்வத்தை சொல்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். அந்த தெய்வத்தை சொல்லும்போது அவங்களுக்கு அந்த தெய்வத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்கணும்ல. சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு விஷ்ணு வழிபாடு பண்ணி கொண்டிருக்கார், அவர்களை போய் முருக வழிபாடு செய்யும் அல்லது வாராய வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு அந்த ஒரு கனெக்ஷனே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பிரயோஜனம் இருக்காது. அதே டைமில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இப்போ ஒரு பலன் தெய்வமோ இஷ்ட தெய்வமோ வேறு வேறு தெய்வங்களாக இருந்தாலும் உங்களுடைய ப்ராப்பராக உங்களுடைய மனம் நாடிக்கொண்டு ஓடுகிறது வாராகியை தேடி அப்படின்ற மாதிரி, அளவு முருகரை தேடி ஓடுகிறது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அப்பொழுது உங்களுக்கு நாராயண வழிபாடு செய்து வாருங்கள் என்று சொன்னாலும் உங்களுக்கு பலன் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் எது உங்களுடைய உங்களுக்கு கனெக்டிவிட்டியை வித் டிவைன் பவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வரும், அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்க வேண்டிய துளாராசினால் கண்டிப்பான முறையிலே ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள். ரிலேஷன்ஷிப் இஷ்யூனால இந்த ஒரு வருடத்தில் நம்ம வந்து வேண்டாத சில விஷயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுக்குமே கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அதாவது பண ரீதியான விஷயங்கள், லக்கு, வெல்த், என்ஹான்ஸ்மெண்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா தெய்வீக நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எதிர்பாராத இடத்துல இருந்து பணம் வருது அப்படின்ற மாதிரி, திடீர்னு வந்து நம்மளோட கரியரில் வந்து ஒரு பெரிய ஹைட் ரீச் பண்ணுறது, ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பான முறையில் இருக்கும். அதே போல் வந்து இதெல்லாம் கூடயே வந்து பார்த்தோம்னா வேண்டாத உறவுகளும் தேடி வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இளம் வயசு அப்படின்றது வந்து நான் வந்து ஈவன் வந்து என்ன சொல்லுவேன்னா வித்தின் 50s அப்படின்னு சொல்லுவேன். ஆஃப்டர் மேரேஜ் வந்து பிட்வீன் ஒரு 30 to 50s இருக்கிறவங்க பர்டிகுலராக விருச்சிக ராசினர் ரொம்பவே கவனமாக இருப்பது இந்த ஒரு வருடம் அவசியம். அதனால் பெரும்பாலான ஒரு விருச்சிக ராசினர் வச்சுக்கோங்க, இது பொதுப்படையான விஷயமா சொல்லவே முடியாது. ஸோ அதனால் பெரும்பாலானவர்கள் எந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தாலும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து செய்கிறது அப்படின்றது நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பாக அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அமைஞ்சிடும். அது வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், எதிர்த்து வீட்டு ஆளாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், வந்து அது மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு சின்ன குழந்தையாக கூட இருக்கலாம். அது மாதிரியான விஷயமாக எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்புமே வந்து ஜாக்கிரதையாக இருக்கிறதுங்கிறது நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். தனுசு ராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்திலே கிருஷ்ணர் வழிபாடு, அதாவது 6ஆம் இடத்துல இருக்குது, அதனால வந்து நிறைய பேர் வந்து நல்லதில்லை அப்படி இப்படின்லாம் மார்க்கெல்லாம் போடுவாங்க, பர்சன்டேஜ் எல்லாம் போடுவாங்க, அதுக்கெல்லாம் பயந்துக்காதீங்க. கிருஷ்ணர் வழிபாடு, காளி வழிபாடு அப்படின்றது, கிருஷ்ணரும் காளியும் வேறு வேறு கிடையாது, 2 பேரும் ஒன்று தான் ஆல்மோஸ்ட். ஸோ அப்போ சிவசக்தின்னு எப்படி சொல்கிறோம் அது மாதிரி. ஸோ அப்போ அந்த கிருஷ்ணரையும் காளியையும் வழிபடுவது, உங்களுக்கு 2 பேரில் யாராவது ஒருத்தர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வழிபட்டு வந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடியது. இந்த வருஷம் அது தேவை. உங்களுக்கு இது வரைக்கும் வரலன்னா அதை வர வழிச்சுக்கோங்க. கிருஷ்ணர்கிட்ட போயிட்டு வந்து இஸ்கானில் போய் உட்காருங்க, அங்கே வந்து ஜபம் பண்ணுங்க, பஜன்ஸ் பண்ணுங்க. ஜபம் அப்படின்றத விட பஜன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். காளி கோயிலே போய் உட்காருங்கள், உக்கிரகாளி அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருப்பால். கண்டிப்பாக இது இரண்டுமே உங்களுக்கு இந்த ஒரு வருடம் தேவை. அதே போல் வந்து பார்த்தோம்னா எதிரிகளால் சில தேவையில்லாத விஷயங்கள் நடப்பதற்கு உண்டான காலகட்டம். மறைமுக எதிரிகள் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியான மறைமுக எதிரிகளால் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து இது பண்ணும். அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை நோட்டிக்கிட்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தலை தூக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். நம்மளை புகழை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் தனுசு ராசினை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து பார்த்தோம்னா இதிலேயே வந்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போ இருக்கிற பிளேஸ்மெண்ட்டோடையே வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாகவே வந்து அந்த பின்னாஷ்டக வர்க்கம்னு சொல்லுவோம். அந்த பின்னாஷ்டக வர்க்கத்தில் அவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு பரல் வாங்கியிருக்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியான பரல் வாங்கியிருந்தாலும் நான் சொன்னதுக்கெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம்னா எதிரிகளெல்லாம் நீங்கள் அடித்து துவம்சம் பண்ணுவீங்க, உங்களை யாரும் நெருங்கவே முடியாது, உங்கள் புகழ் உச்சிக்கு போகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெய்வீக நாட்டத்தில் மிகப்பெரிய ஒரு லெவலில் அடைவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்ல முடியும். ஸோ இத்தனை விஷயமுமே நமக்கு வந்து ஜாதகத்தில் நமக்கு ஒரு குரு அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்றது ஒரு பொறுத்து தான் நமக்கு வந்து இருக்கும். பெயர் புகழ் வந்து சாதாரணமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அதை களங்கம் விளைவிப்பதற்குண்டான ஒரு நபர்களும் இருப்பார்கள். கடன் மாதிரியான புதிய கடன் எதுவும் சேராமல் இருக்க வேண்டும், அது ஒரு விஷயத்துக்கு கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன். தேவையில்லாத இந்த மாதிரியாக ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி டென்ஷன், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான ஒரு சில நபர்களுக்கு வரலாம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தனுசு ராசினை பொறுத்த வரைக்கும் காரணம் வந்து பார்த்தோம்னா நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான். அதே போல் உங்களுடைய ஜாதகர் லெவல்லேயே வந்து பார்த்தோம்னா உங்களுடைய சார்ட்டில் நல்ல ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் இருக்கார், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. மகர ராசினை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக மகர லக்னத்திற்கு பெரிய அளவில் நல்லது பண்ண மாட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து ஜூபிட்டர் சொல்லுவாங்க. அதே போல் வந்து பார்த்தோம்னா
இப்போ ஆல்ரெடி இப்போ இருந்த ஒரு பொசிஷனும் வந்து பெரிய லெவலில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா செஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்தா நல்ல விஷயம் செஞ்ச மாதிரி தெரியல குருவினால். ஸோ அது இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குருவருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பணம் அது மாதிரியான எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து புகழ் அப்படின்ற மாதிரி, குழந்தைகளால் நல்லது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குலதெய்வ நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இஷ்ட தெய்வ நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் ஒரு பெரிய லெவலில் அடையிறது அப்படின்ற மாதிரியான எல்லா விஷயமுமே வந்து கண்டிப்பாக மகர ராசினர் மகர லக்னத்திற்கு சொல்லலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மெமரி பவர் அதிகமாக குறையக்கூடும். ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்லவே இல்லைன்னு சொல்லலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து மற்றவங்க சொன்னதை வந்து இவங்க மறந்து போயிடலாம். இவங்களே ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களையும் மறந்து அவர்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதனால் சில வேண்டாத விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தா நம்ம வந்து சொல்லும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது வந்து நம்ம வந்து ராசி பலனில் சொல்லணுமானா இதை தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கவனமாக இருக்கவில்லை என்றால் அவரவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும், எந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம வந்து லீட் பண்ணிட்டு போகும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் தான் அதை பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஸ்டார்ட் ஜேர்னலிங். உங்களோட ஏதாவது விஷயத்தை வந்து ஜேர்னல் பண்ணி வைங்க, அல்லது வந்து சின்னதாக ஏதாவது ஸ்கிரிப்டிங் பேட் வச்சுட்டு அதை எழுதி அப்போ வைங்க, இல்லைனா உங்களோட மொபைல் பேடில் நோட் பேடில் போட்டு வைங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அதிகப்படியாக இருந்து கொள்வது அப்படின்றது மகர ராசினருக்கு இருக்கும். அது மற்றபடி விஷயத்துக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட் யோகம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இந்த ஒரு விஷயத்திற்கு லக்லேருந்து எல்லாமே மணி அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே நம்ம வந்து மகர ராசினருக்கு சொல்லலாம். கும்பராசினர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இப்போ சொல்லும்போது குருவுக்கு வந்து 3ஆம் இடமும் சரி இருக்காது, அதே மாதிரி 4ஆம் இடமும் சரி இருக்காது, இப்படிலாம் பேசுவோம். அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4ஆம் இடம் அப்படிங்கிறது மாரக, 3ஆம் இடம்ங்கிறது மாரகஸ்தானம் அப்படின்ற மாதிரியான விஷயம், 4ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து பார்த்தோம்னா அவர் அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் 4ஆம் இடம்ங்கிறது அந்த மாதிரியான கம்ஃபர்டபுளாக இல்லாத ஒரு சூழ்நிலையே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சூழ்நிலை தான் வச்சுக்கோங்க. பெரிய வீடு, ஆல்ரெடி ஏதாவது ஒரு வீடு இருந்ததுன்னா அந்த வீடு வந்து ஒரு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா இப்போ ஒரு வேறு வீட்டுக்கு நிறைய மாற்றுவீங்க. இந்த இப்போ பாருங்க, எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் கூட பண்ணுங்க, கும்பராசினர் எவ்வளோ பேர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, வாடகை வீடை மாறி போகிறீர்கள் இந்த ஒரு பீரியட்ல அப்படின்ற மாதிரி, அல்லது வந்து ஒரு 15 நாள் 20 நாள் முன்னாலேயே கூட. ஏன்னா காரணம் வந்து குரு வந்து 1 மாதம் முன்னால் 3 மாதம் முன்னாலாம் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருவான்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக நல்ல கம்ஃபர்டபுள் வீட்டுக்கு போவீங்க, உங்களோட வெஹிக்கிளை மாற்றுவீங்க, அதே மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு கம்ஃபர்ட் லெவல், லக்ஸுரி லெவல் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே அதிகப்படியாக கூடும். மகாந்த யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்றது வந்து மகாந்த யோகம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரியான மகாந்த யோக குரு தான் வந்து கும்பராசினை பற்றி இருக்காங்க. அதனால கண்டிப்பான முறையிலே அனைத்து நல்ல விஷயங்களுமே நடக்கும், பயப்பட தேவை கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க, மிகப்பெரிய டிசிஷன் உங்களோட லைஃப்ல அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிங்க, அல்லது வந்து கூட இருக்கவங்களோட டிஸ்கஸ் பண்ணுங்க, உங்களோட ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணி அது மாதிரியான விஷயங்கள் செய்யுங்கள். புது ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களை தேடி வந்து தொல்லை தரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த 2 விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருந்துட்டா போகிறோம். அதே போல் வந்து பார்த்தோம்னா அதாவது நல்லா தான் இருப்பீங்க, எல்லா விஷயத்திலும் நல்லா தான் இருப்பீங்க, உங்களால் எல்லா விஷயமுமே முடியும். ஆனாலும் உங்களையே தாழ்த்தி எடை போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் இந்த ஒரு வருடத்திலே உங்களுக்கு தோன்றக்கூடும். நெகட்டிவ் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி, செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் திங்கிங் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லலாம். ஸோ அது மாதிரியான ஒரு எண்ணங்கள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தில், இந்த ஒரு வருடத்தில் நமக்கு தோன்றக்கூடும். கும்பராசினருக்கு கோபுர தரிசனம் எவ்வளவு பண்ண முடியுமோ அது மாதிரியான விஷயமா பண்ணி வாருங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். அதிகப்படியாக ருத்ரம் சமூகம் கேட்டு வருவது கும்பராசினருக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக வந்து மீனராசி. மீனராசி அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்க மாதிரி மாரகஸ்தானம். ஸோ மாரகஸ்தானம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்குமா? மீனராசிக்கு வந்து பார்த்தோம்னா குரு தான் அவருடைய சொந்த ராசி தானே, அவரே வந்து கெடுதல் பண்ணுவாரா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சா, கெடுதல் அப்படின்ற விஷயம் என்னன்னா, இந்த மாரகஸ்தானம் அப்படின்னா என்னன்னா, அந்த ஒரு மாரகம் அப்படின்ற விஷயத்தை எடுத்துக்கொண்டு அவர் மாரகாதிபதி ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு, அதனால நம்ம வந்து இந்த ஒரு வருடத்தில் நம்ம உடலுக்கோ இருக்கோ ஏதாவது ஆபத்தாயிடுமா? அப்படி அவசியம் கிடையாது. மாரகஸ்தானம் அப்படிங்கிறது எல்லா ஒரு ஜாதகத்திலையும் இருக்கக்கூடியது தான். ஸோ ஒரு சிலதில் எல்லாமே இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாரகஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கிரகம் எந்த ஒரு வீட்டிலே கம்ஃபர்டபுளாக இல்லை, இந்த இடத்துல எனக்கு இருக்கவே பிடிக்கல, வேற வழி இல்லாமல் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரியான உங்களை வந்து ஒரு வீட்டில் கொண்டு போய் வச்சா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காம உங்களுடைய ஏதாவது ஒரு இன்லாஸ் வீட்டில் கொண்டு போய் உங்களை உட்கார வச்சுட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? இங்கே தான் இருந்தால் 2 மாதம் 3 மாதம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இருக்கக்கூடிய எல்லாவித ஆத்திரமும் வெறுப்பு அப்படி எல்லாமே வரும் இல்லையா? அதுதான் மாரகஸ்தானம். ரொம்ப சிம்பிளாக எளிமையாக லேமேன் டைம்ஸில் சொல்கிறதுனா இப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அன்கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த மாரகஸ்தானம் என்று சொல்லிடுறோம். அந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் இந்த ஒரு வருடம் இருக்கக்கூடியதாக தான் இருக்கும். இதிலேயே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அவர் வந்து ஜூபிட்டர் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கார் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம இருந்ததுன்னா உங்களுக்கு பெரிய அளவில் நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. அதாவது உங்களுக்கு ஆல்ரெடி மீனத்திலேயே வந்து குரு உட்காந்துருக்கார், தனுசில் உட்காந்துருக்காருனால உங்களுக்கு பெரிய ஒரு பாதகம் வராது அப்படின்ற விஷயத்தை வச்சுக்கோங்களேன். மெயினாக வந்து பார்த்தோம்னா இதில் நம்ம வந்து வரி பண்ணிக்க வேண்டியது எப்படி அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா, கம்யூனிகேஷன், ரிலேஷன்ஷிப்பு, கரியர், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டும்.
எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் கெரியர்லையும் வந்து சடன் சேஞ்ச் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் வந்து நம்ம ஏதாவது பிளான் பண்ணுறோம், நம்ம ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து நம்ம சடன் சேஞ்சஸ் ஏதாவது ஒரு பிஸ்னஸில் சடன் சேஞ்சஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து செய்வது. ரிலேஷன்ஷிப்லேருந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா அதில் வந்து ரொம்ப ரொம்ப யோசனை பண்ணி செய்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஒவ்வொரு வாக்குமே ஒவ்வொரு வார்த்தையுமே இதை நான் இப்போ சொன்னதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் மட்டும் வச்சுக்கிட்டிங்கனாலே நம்ம எப்படி இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்னா அப்போ அந்த இடத்துல நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி வரும்? ஒரு ரத்தியாக வரலாம், கோபமாக வரலாம், நெகட்டிவாக வரலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு ஜோனில் வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த ஒரு வருடம் இருக்க வேண்டியவர்கள் மீனராசினர். அதனால அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ரெகுலராக சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரெகுலர் அப்படின்னு சொல்றது வந்து நான் சொன்ன மாதிரி வியாழன் வெள்ளியிலாவது கண்டிப்பான முறையில் 2 நாளுமே போயிட்டு வருது நல்ல ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். சிவன் கோயில்களுக்கு அல்லது சிதிலமடைந்திருந்தால் அந்த சிதிலமடைந்திருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு உழவார பணி செய்வது, உங்களால் முடிஞ்சது பணம் கொடுக்கறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அது கோயில்களை புதுப்பிப்பதற்கு ஏதாவது விஷயங்கள் செய்ய முடிஞ்சுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் செய்வது அப்படிங்கிறது மீனராசினருக்கு பல்வேறு விதமான துன்பங்களிலிருந்து ஒரு விடுதலை இந்த ஒரு வருடம் கண்டிப்பான முறையிலே வாங்கி தரும்னு வச்சுக்கோங்களேன். நம சிவாய.